மொபைல் நேயர்களுக்கு வணக்கம். நேற்றிருந்து சீமான் அவர்கள் விஜயை போட்டு பொலந்துட்டே இருக்காரு. முதல்வர் ஸ்டாலினை சந்திச்சிலிருந்தே பார்த்தோம்னா விஜய் அவர்களை செம சாத்திட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். விஜய் அவர்கள் எல்லாருக்குமே தெரியும், என்னுடைய தலைமையில தான் கூட்டணி, அப்படி இல்லை நான் தனித்து தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த நிலையில சீமான் அவர்கள் முதல்வர் ஸ்டாலினை சந்திச்சிட்ட பிறகுதான் அதிக விமர்சனங்கள் சீமான் அவர்கள் விஜய் மேல வைக்கிறாரு. எப்பவுமே சீமான் அவர்கள் விஜய் மேல ஒரு தனி பாசம் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா தம்பி, அதாவது தம்பின்ற வார்த்தையை அவர் எப்பவுமே மாறவே மாட்டார். விஜய் அவர்களை எப்பவுமே உரிமையா என் தம்பி அவன் அப்படின்னா எல்லா இடத்துலையும் சொல்லுவார், விட்டு கொடுக்கவும் மாட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் திடீர்னு சில நாட்களாகவே தம்பியை போட்டு பொலன்னு பொழக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். சித்தாந்தமா சினிமாவா அப்படின்ற கேள்விகள்லாம் சீமான் அவர்கள் மேடையில் கொஞ்சம் ஓவராகவே விமர்சிக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். வடிவேல் ஒரு காமெடியில் சொல்லுவார்ல, கொஞ்சம் ஓவரா தான் போறோமோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஓவராகவே போயிட்டு விமர்சிக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இந்த விமர்சனங்கள் எப்ப இருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, முதல்வர் ஸ்டாலினை சீமான் அவர்கள் சந்திச்சிட்ட பிறகு இந்த விமர்சனங்கள் தொடர்ந்து வருது. முதல்வர் ஸ்டாலினோட அண்ணன் மறைவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்தாரு. ஆறுதல் சொல்லிட்டு வந்த பிறகு கிட்டத்தட்ட 40 நிமிஷத்துக்கிட்ட இந்த உரையாடல், அதாவது சீமான் அவர்களுக்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கும் 40 நிமிஷம் உரையாடல் இருந்ததா சொல்லப்படுது. அந்த உரையாடலுக்கு பிறகுதான் விஜய் அவர்களை வச்சு செய்யறாரு அப்படின்னே சொல்லப்படுது. அதே போலதான் நேற்று ஒரு பொதுக்கூட்டத்திலையும் பார்த்தங்க அப்படின்னா அணில் குஞ்சிங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்கல்ல விஜய் ரசிகரை. அதே மாதிரி அணில் குஞ்சிங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்னடா கொள்கை அப்படின்னா எங்க தளபதி தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே சொல்லுவானுங்கல்ல விஜய் ரசிகர்கள். அதே போலதான் அந்த டைலாக் அவர் சொல்லி பயங்கரமா விஜயை தாக்கி பேசினார் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் இதுக்கு முன்னாடிலாம் இவ்வளோ விமர்சனங்கள் விஜய் மீது சீமான் அவர்கள் வச்சதே இல்லை. இப்போ ரீசனா முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிட்ட பிறகு விஜய் மீது சீமான் அவர்கள் பெரிய விமர்சனங்களை வைக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி வளைச்சு பார்த்தோம் அப்படின்னா, சீமான் அவர்களுடைய வாக்கு மொத்தமா விஜய் அவர்களுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஏன்னா இளைஞர்கள் ஏற்கனவே நிறைய பேர் சீமான் அவர்கள் பக்கம் தான் இருக்கிறாருன்னு சொல்லப்படுது. இந்த நிலையில விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த உடனே விஜய் பக்கம் தான் சீமான் அவர்களிடம் இருக்கிற இளைஞர்கள் எல்லாமே விஜய் பக்கம் வர்றதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சீமான் அவர்களுடைய இந்த விமர்சனங்கள் மக்களாகிய நீங்கள் எப்படி பாக்குறீங்க? சீமான் அவர்களுடைய பக்கம் இருக்கிற இளைஞர்கள் விஜய் பக்கம் வருவார்களா, இல்ல சீமான் அவர்களுடைய கொள்கை பின்னாடியே நிற்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.